காவல்துறையோட அதிகாரி சொல்லி 5 பிரிவுகளின் கீழ அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மக்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கதா சொல்லப்படுறாரு ஆதவ் அர்ஜுனா. இந்த வழக்கு பதிவுங்கிறது நார்மலா உள்ளது தான். நம்ம பார்த்துருக்கோம். பல அரசியல் தலைவர்களுக்கு நடக்கிறது தான். எல்லா தேர்தலையும் நடக்கிறது தான். இத எப்படி பார்க்குறீங்க? கூட்டம் கூடி அந்த இதெல்லாம் நடத்தை விதிகள் மீறும்போது ஃபார்மலாக வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப ஒரு 2, 3 வருஷம் பார்த்து அது குவாஷ் பண்ணப்படும். அதனால இவரு ப்ளஸ் அண்ட் அதர்ஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. இவரு என்ன பொதுமக்கள் மேல, மாவட்ட செயலாளர் மேல கண்டிப்பா போட்டுருவாங்க. ப்ளஸ்ஸு அவங்க ஒரு எண்ணிக்கை மாரி போட்டுருவாங்க. அப்புறம் சேர்க்கறதுக்கு எதுக்காக இதுக்கு. இது தேர்தல் கால வழக்கு. இதனால பெருசா யாரும் தண்டிக்கப்பட்டதெல்லாம் இல்ல. எல்லா இடத்துலயும் வேட்பாளர்கள் மேலயும் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். ஏனோ இவங்க மேல போட மாட்டாங்க. டிஎம்கே இதெல்லாம். ஏன் இத சொல்றேன்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சு 15 நாள் ஆகுது இன்னையோட. ஆமா. ஒரு மாற்றம் இல்ல. அதிகாரிகளே மாற்றுறாங்க. அவர்கள் 5 ஆண்டுகள் திமுகவுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. திமுகவினராவே பலரும் மாறி போயிருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து ஒரு வாரத்துல மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. இன்னொன்னு அடுத்து திமுக ஆட்சிக்கு வரும்னு அவங்களும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த போலீஸ்லேருந்து எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அப்போ ஆதவ் அவர்களுடைய குற்றச்சாட்டுல நியாயம் இருக்க பார்க்கணும். நியாயம் இருக்குது. நியாயம் இருக்க தான் செய்யுது. சில விஷயங்கள்ல நியாயம் இருக்குது. அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏன் தேர்தல் ஆணையம் கண்டுக்க மாட்டேங்குது? ஏன்னா அவரோட குற்றச்சாட்டுல பெரம்பூர்ல எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு காவல்துறையில. குளத்தூர்ல மட்டும் தான் இல்ல. குளத்தூர் முதல்வர் தொகுதி அதனால தான் இல்லங்கிற வார்த்தைய சொல்றாரு. இருக்கலாம், இருக்கலாம். சேகர் பாபு மாவட்ட செயலாளர். பல விஷயங்கள் இருக்குல்ல. ம். சும்மா இருக்கிற கட்சிக்காரனுக்கே அதிகாரி பயப்படுவாங்க. மந்திரி, மாவட்ட செயலாளர்னா தனி ஒரு இது இருக்குதா இல்லையா? அது எல்லாமே இருக்கும். நீங்க எல்லாம் சேர்ந்து தான் தேர்தல். எம்ஜிஆர்லாம் அனுபவிக்கலையா? அதையும் உதாரணமா சொல்றாரு. ஆ. எம்ஜிஆர் அவர்கள் இப்படி தான் முடக்கினாங்க. அம்மா அவர்கள் இப்படி தான் முடக்கினாங்க. எங்களையும் இப்படி தான் முடக்குறாங்க எம்ஜிஆர் அப்படின்னு. அதெல்லாம் மீறினாரு. நீங்க மீறுங்க. மீறுங்க. ம். எம்ஜிஆருக்கு வராத கஷ்டமே கிடையாது. பானை கட்டி சாணி உண்டிகோல்ல அடிச்சு இது பண்ற மாரி. பப்ளிக்கா நடந்ததானே? நான் பண்ணா ட்ரை பண்ணாங்க. சரி, சரி. எம்ஜிஆர் அவங்கள பார்த்து கும்பிட்டாருல்ல, மெய் மறந்து போய் விட்டாங்க. நேரடியா பார்க்கறது வேற இல்ல. ஆமா. அவர் திரும்பி பார்த்து கும்பிட்டு சிரிச்ச உடனே அது மறந்துட்டாங்க. முடிஞ்சது இல்ல. உண்டிகோல் எடுக்கிறத மறந்துட்டானுங்க. அப்புறம் அவர் எம்ஜிஆர் அப்படியே போயிடுச்சு வண்டி. கூட இருக்கிற ஃப்ரெண்டு வேணாடா வேணாடான்னு சொன்னவரு பயந்துட்டே இருந்தாராம். அப்புறம் போய் ஏய் என்னடா அவன் அடிக்க போறான் நீ. எங்கள நேரா பார்த்து கும்பிட்டோனே எங்களுக்கு ஒண்ணுமே தோணலடா விட்டோம்டா அப்படின்னு.